மிஷன் இம்பாசிபிள் ரோக் நேஷன். முதல்ல சொல்லிடுறேன் பாஸ், இந்த ரிவ்யூல சில சீன்ஸ பத்தி சொல்லியிருக்கேன், அதனால ரெட்டியா இருந்துங்க. படம் பார்த்து 2 நாளைக்கு மைண்ட்ல இந்த மியூசிக் தான் பாஸ் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல ரோலர் கோஸ்டரா சீன்ஸ டைரக்டர் வச்சிருக்காரு. மிஷன் இம்பாசிபிள் 1ல டாம் க்ரூஸ் ஒரு சின்ன ஸ்ட்ரிங்ல தொங்குற சீன் எப்படி பயங்கர ஃபேமஸ் ஆச்சோ, அப்படிதான் இந்த படத்துலயும் பிளேன்ல வெளில தொங்கிட்டு பறக்கிற சீன் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா படத்துக்கு லேட்டா போனீங்கன்னா அந்த சீன் மிஸ் ஆயிடும். சோ 10 மணிக்கு படம்னா 9:45 தயவு செஞ்சு போயிடுங்க. நெக்ஸ்ட், டாம் க்ரூஸ் இன்னும் அதே சாமோட IMF ஆர்கனைசேஷனோட ஒரு ஏஜென்ட்டா நடிச்சிருக்காரு. இதுலயும் அவரோட கவர்மெண்ட் அவரை வலவீசி தேடுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நானும் ஒரு கை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தேடுறாங்க. அவெஞ்சர்ஸ் படத்துல வில்லு விடுறவரும், மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் புரோட்டோகால்ல கம்ப்யூட்டர் தட்டுறவரும் போன பார்ட்ல இருந்து இந்த பார்ட்லயும் வராங்க. இதுல 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் எலாபரேட்டான ரோல் வேறீங்க. நட்பு தான் முக்கியம், நட்புக்காக உயிரை கூட விடலாம் அப்படின்னு நண்பேண்டா ரேஞ்சுக்கு ஹீரோ டைலாக் பேசுற சீன்லாம் இருக்கு பாஸ். இவ்ளோ சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லனா எப்படி? படத்துல டாம் க்ரூஸ் தான் ஹீரோ, ஆனா ஸ்டண்ட் எல்லாம் அவருக்கு இல்ல. உண்மைதாங்க, கூட ஹீரோயின் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. எம்மா, அந்த புள்ள என்னென்ன பண்ணுதுன்றீங்க? எகிரி எகிரி சண்டை போடுது, கப்பு கப்புன்னு கடல்ல குதிச்சு ஹீரோவை காப்பாத்துது, தலர் ரேஞ்சுக்கு தாறுமாறா பைக் ஓட்டுது, கடைசியில கத்திய கையில வச்சுக்கிட்டு ஏதோ வெங்காயம் வெட்டுற மாதிரி வில்லனை வெட்டுது பாஸ். சோ கதை என்ன? முதல்ல வந்த 4 பாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இந்த 5வது பாட்டை செதுக்கி இருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஹீரோ நாட்டை காப்பாத்த, டெரரிஸ்ட் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்த துடிக்கிறார். அதுக்கு அவர் கவர்மெண்டே அவரை தடுக்குது. போதா குறைக்கு வில்லன் வேற விரட்டுன்னு விரட்டுறான். ஏப்பா இதானப்பா படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஆனா அந்த படத்துல இல்லாத ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கே. அதனால அடுத்த சீன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல்ல குதிக்கிற சீன்ல இருந்து, கார் சேசிங்ல இருந்து, பைக் சேசிங்ல இருந்து நமக்கு சில நேரத்துல தெரிய வரும். நாமளும் கெஸ் பண்ணிடுவோம். ஆனாலும் இந்த படத்தை 3 தடவை பார்க்கலாம், அவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. சோ இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துங்க.